Hello. Mic check 1 2 3. முதலமைச்சர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டு சாமானிய மக்கள் கூட ஆரோக்கியமாகவும் வசதியாகவும் வாழ்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள் நீங்க கூட்டம் போட்டு மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நீங்கள் பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும். அப்பதான் நீங்கள் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இங்கே தான் வீடியோ போட்டுட்டு இருக்காருன்னு நினைச்சோம். வெளிநாடுக்கு போய் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. சும்மா நீங்கள் வீடியோ போட்டு நீங்கள் எல்லாம் என்ன ட்ராமா போடுறத மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள். மரியாதைக்குரிய மோடி அவர்களைப் போல உண்மையை பேசுங்கள், உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். இனிமேல் இந்த வீடியோ போடுறது, வெளிநாட்டுக்கு போகிறது, சும்மா பொய் சொல்கிறது, இதெல்லாம் மக்கள் இனிமேல் நம்ப மாட்டாங்க. முதலமைச்சர் போய் நம்ம மாநிலத்துக்கு முதலீடு வந்தால் எங்களை விட மகிழ்ச்சியானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் எப்படி வருது? மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நம்ம நாட்டை பற்றி பெருமைப்பட அங்கே உலக வரைபடத்தில் இந்தியாவை பெருமைப்படுத்த வைத்திருக்கிறார். அதனால வருது. இனிமேல் நாங்கள் பலமாக மக்களிடம் செல்வோம். ஜிஎஸ்டி அதுக்கு ஒரு சான்று. அரசியல் தலைவராகிவிட்டதால் விஜய்க்கும் தனக்குமான உறவே வித்தியாசமாக இருப்பதாக இயக்குனர் மிஷ்கின் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய்க்கு இவ்வளவு எதிர்ப்பு சினிமா துறையில இருந்தே கிளம்புது சார். அரசியல் அப்பாட்டினாலும் சினிமா துறையில இருந்து பல எதிர்ப்புகள் கிளம்புது. அவருடைய அரசியல் வருகை 2026 தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, எப்படி இருக்கின்றது உங்க நிலைப்பாடு இருக்கு சார்? நான் ஒரு பியூர் சினிமாக்காரன். இது வரைக்கும் அரசியலை பற்றி எதையுமே ஓப்பனாக சொன்னதில்லை. தம்பி சினிமாவில் இருக்க வரைக்கும் நான் ரொம்ப தம்பி அன்பான கொடுத்தேன். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டேன். ஸோ எனக்கும் அவருக்குள்ள உறவே வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் அரசியல் கருத்தில் எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் நான் பார்த்த வரைக்கும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணணும். ஒரு கடுமையான உழைப்பாளி, ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு இதுதான் தெரியும். இதை நான் அரசியலாக நீங்கள் எதுவும் முலாம் பூச வேணாம்னு நான் நினைக்கிறேன். விஷால் என் குழந்தை. எனக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பாப்பா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரும் இணையிறது. நான் எப்பொழுதுமே விஷாக்காக ப்ரே பண்ணுவேன். என்னை கூப்பிடவும் வேணாம், நான் தள்ளி நின்று நான் அவனுக்காக அன்னைக்கு ஃபுல்லாக நான் அவனுக்காக ப்ரே பண்ணிப்பேன். நாங்கள் கிராமங்களில் வளரும் போது ஒரு தெருவுக்கு ஒரு நாய், ஒரு ஆண் நாய், ஒரு பெண் நாய் இருக்கும். அது எங்களை பத்திரமா பார்த்துச்சு. எப்படி மனிதர்களுக்கு நம்ம கர்ப்பத்தடை பண்ணமோ அதே மாதிரி நாய்களுக்கும் பண்ண முடியாமல் அது பெருகிருச்சு. அது நிறைய குழந்தைகளையும் மனிதர்களையும் நிறைய துன்புறுத்து கடிக்குது. அதனால் நிறைய இழப்புகளும் இருக்குது. 2 பக்கம் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு உயிர்வதைன்றது நம்ம ஒட்டுமொத்த இந்திய தத்துவத்திலே உயிர்வதை ரொம்ப கொடுமையானது தான். அட் த சேம் டைம் நம்ம இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 2 பக்கமும் பேசி நிறைய படித்தவர்கள் இதை பற்றி பேசி அதை சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போகணும். அதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். Hello. Mic check 1 2 3. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.